வணக்கம். நம்ம வீட்டு தோட்டத்தில் தக்காளி இந்த மாதிரி கொத்து கொத்தாக காய்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ தெளிவாக சொல்ல போகிறேன். சந்தைகளில் தக்காளி செடி நமக்கு கிடைக்குங்க. ஒரு ஜான் அளவுக்குள்ள தக்காளி செடியை வாங்கிட்டு வந்து நீங்கள் வீட்டில் முதல்ல அடியில் உரங்கள், தொழு உரங்கள் போடணும். அதாவது ஆட்டு மாட்டு மடித்து போன எருக்களை அடியில் நீங்கள் போட்டு அதன் பிறகு 1 அடி இல்லை 1 அடிக்கு இந்த மாதிரி தக்காளி செடிகளை நம்ம நட்டுட்டு மிதமான அளவில் நமக்கு தண்ணி, தக்காளி செடிக்கு அதிகமான முறையில் தண்ணி வைக்கக்கூடாது. ஈரப்பதம் இருக்கிற அளவுக்கு தண்ணி வைக்கணும். தண்ணி வச்சு கொஞ்சம் ஒரு மாதம் அளவு பார்த்திங்கன்னா ஒரு 2 அடிக்கு செடி வளர்ந்துடும். செடி வளர்ந்த பிறகு பார்த்திங்கன்னா அதில் வந்து பூச்சி, சின்ன சின்ன வண்டுகள், சின்ன சின்ன பூச்சி இதெல்லாம் வந்து அதில் வர்றதுக்கு ஆரம்பிக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா வேப்பெண்ணெய் கரைசல், வேப்பம் புண்ணாக்கு கரைசல் தான் என்னென்னா, வேப்பம் புண்ணாக்கு வாங்கிட்டு வந்து 2 நாள் நம்ம ஊற வச்சு அதுலேருந்து அந்த டம்ளர் 1 டம்ளர் தண்ணியை எடுத்து ஒரு டேங்கில் வச்சு நம்ம செடி ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணணும். ஸ்ப்ரே பண்ணிட்டிங்கன்னா அந்த பூச்சிகள் எல்லாமே அழிஞ்சிரும். செடி பார்க்குறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும். அதன் பிறகு ஒரு 15 நாள் கழித்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் 1 ஜான் அளவுக்கு செடியானது வளர்ச்சி அதிகமாக இருக்கும். அதுக்கு பிறகு தான் நமக்கு முக்கியமான விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டிய என்னென்னா, பூக்கிற ஸ்டேஜ் வந்துடும். பூக்கள்லாம் அழகாக சின்ன சின்ன பூக்கள்லாம் நிறைய பூக்கிற ஸ்டேஜ் வந்த பிறகு 1 டம்ளர் தேங்காய் பால், 1 டம்ளர் மோர் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பாட்டிலில் வச்சிடணும். பாட்டிலில் வச்சுட்டு அதை 1 வாரத்துக்கு டெய்லி குளிக்க விடணும். காலையில் சாயந்தரம் 2 வேளையும் குளிக்க விட்டோம்னா அது 1 வாரம் கழித்து அந்த பாட்டில் உள்ளது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நெய் ஸ்மெல் வரும். அதை 1 டம்ளர் எடுத்து ஒரு டேங்க் ஃபுல்லாக அந்த செடிகளுக்கு ஃபுல்லாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும். ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா காய்க்க ஆரம்பிச்சிடும். சின்ன சின்ன பிஞ்சுகள் விடும். பிஞ்சுகள் பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாக பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த அளவுக்கு அதில் வந்து ஒரு விட்டமின்ஸ், அதாவது தக்காளி செடிக்கான விட்டமின்ஸ் அதில் இருக்குது, சத்துக்கள் அதில் இருக்குது. அதை நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ண பிறகு இந்த அளவுக்கு அது வந்து செடிகளில் இந்த அளவுக்கு காய்கள் அதிகமாக வைக்க ஆரம்பிக்கும். இதன் பிறகு இதுலேருந்து ஒரு 15 நாள் கழிச்சிங்கன்னா இப்போ தான் மெயினான பூச்சி, மாவு பூச்சியானது அதிகமாக வரும். மாவு பூச்சி அந்த தண்டுகளில் பார்த்திங்கன்னா நீட்டாக வரிசலாக மாவு பூச்சி தான் அதிகமாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ப்ரொஃபெக்ஸ் அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்குது. அதை வாங்கிட்டு வந்து கொஞ்சமாக அந்த ப்ரொஃபெக்ஸ் அப்படிங்கிற மருந்தை கொஞ்சமாக ஒரு 5 ml ஒரு டேங்கில் வச்சு நீங்கள் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணணுங்க. அதிகமாக சேர்க்க வேணாம். இந்த தக்காளி செடியை பொறுத்தளவு 90% வந்து இயற்கையான உரங்களும் 10% தான் ரசாயன உரங்களும் சரி, ரசாயன பூச்சிக்கொல்லியும் நம்ம அடிக்கணும். ஏன்னா நம்ம சாப்பிட்ற பொருள், வீட்டில் நம்ம சாப்பிட்றது, அதனால் இது வந்து அதிகமான முறையில் ரசாயன பூச்சிக்கொல்லியோ உரங்களோ நீங்கள் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. அது மாதிரி அதை வந்து ஒரு 10 ml ஒரு டேங்க் வச்சு நீங்கள் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அந்த பூச்சியானது டோட்டலாக அழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் 3 நாளுக்கு ஒரு டைம் தண்ணி நீங்கள் விடணும். ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது. தக்காளி செடிக்கு ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது. ஈரப்பதம் இருந்தால் மட்டும் போதும். நமக்கு அதிகமான முறையில் தண்ணி விடக்கூடாது. செடிகளானது வீணாயிடும். செடிகள் வீணாயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அப்படியே எப்படி போகணும்னா அப்படியே பழுத்து போய் இலையெல்லாம் பழுத்து போய் காஞ்சி போய் ரொம்ப வந்து செடிகள்லாம் அப்படியே காஞ்சி போய் இலையெல்லாம் அப்படியே ரொம்ப அப்படியே கலர் மஞ்சள் கலரில் மாறி போய் செடியே டோட்டலாகவே வீணாக போயிடும். அதனால் தண்ணி வந்து மிதமான அளவில் வைக்கணும். அப்போ தான் வந்து தக்காளி செடிக்கு நல்லது. இந்த மாதிரி முறையில் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா, பராமரிச்சிங்கன்னா தக்காளியோட வந்து காயை பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அப்படியே பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாக எப்படி நான் சொன்ன என்ன மெத்தடோ அதேமாரி தான் இந்த எங்கள் வீட்டில் தோட்டத்தில் உள்ள இந்த தக்காளி செடியை நான் பயிரிட்டிருக்கேன். பாருங்கள் அதில் எப்படி இருக்குது காய்கறின்னு. இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மகசூல் கிடைக்கும். நல்ல அருமையான முறையில் இதை நீங்கள் வந்து பயிரிடலாம். இது நீங்கள் வீட்டுக்கு மட்டும் பயன்படுத்தாமல் வெளியிலையும் நீங்கள் கொண்டு போய் கடைகள்லையோ சந்தைகளுக்கு வந்து கொடுக்கலாம். தக்காளியெல்லாம் திடீர்னு பார்த்திங்கன்னா ரேட் அதிகமாக இருக்கும், திடீர்னு ரேட்டு குறையும். அதனால் வெளியிலையும் நீங்கள் கொண்டு போய் விற்பனைக்கும் இது பண்ணலாம். நம்ம இடத்துல வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து அதை அதிகமான முறையில் நல்ல முறையில் பராமரிக்கிறோமோ அந்த அளவுக்கு அதிகமான முறையில் அது காய்க்கும். அதனால் வந்து வெளியிலையும் நீங்கள் கொண்டு போய் இதில் விற்பனைக்கு செய்யலாம். அது மட்டும் இல்லை, இது வந்து ரொம்ப வந்து தக்காளியானது அதாவது இயற்கை உரங்கள் பயன்படுத்தினால இதோடைய எந்த ஒரு பக்க விளைவுகள் எதுவும் இருக்காது. எல்லாமே வந்து உரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து இயற்கையான உரங்கள் தான், தொழு உரங்கள் தான். அது மாதிரி மருந்துகள் பார்த்திங்கன்னா வேப்பம் புண்ணாக்கு கரைசல் இது மாதிரி தான் அடிக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மாவு பூச்சிக்கு மைதா மாவு கரைசல், மைதா மாவை வாங்கி அதை வந்து நல்லா தண்ணியாக கரைச்சிட்டு அதை 1 நாள் 2 நாள் ஊற வச்சு அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணால் கூட இந்த மாவு பூச்சானது கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடும். வேறு எந்த பூச்சிகளும் அது வராது கொள்ளாது.
பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும். இதோட ஆயுள் காலம் வந்து ஒரு 6 மாதம் தான். என்னங்க தக்காளி வந்து 6 மாதத்துக்குள்ளேயே முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்காதீங்க. அடுத்த ஈல்டு நீங்கள் அடுத்த ஒரு செட்டு நீங்கள் ரெடி பண்ணணும். இது முடிகிறதுக்குள்ளே அடுத்த ஒரு செட் நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா அந்த செடிகளை இதே மாதிரி பராமரிச்சிங்கன்னா இது முடிகிறதுக்குள்ளே அடுத்து அது காய்க்க ஆரம்பிக்கும். அப்படி தான் மாற்றி மாற்றி செய்வாங்க ஒழிஞ்சு ஒரு செடி வந்து வருஷம் முழுக்கவோ உங்களுக்கு 2 வருஷத்துக்கெல்லாம் தொடர்ந்து காய்க்காது. தக்காளி செடியோட ஆயுள் காலம் வந்து ரொம்ப கம்மி, 6 மாதம்தான். இன்னும் சொல்லப்போனால் நமக்கு காய்கள் கொடுக்கக்கூடிய பழங்கள் கொடுக்கக்கூடியது வந்து கிட்ட ஒரு 3 மாதம் கிட்ட தான் நமக்கு கொடுக்கும். 6 மாதம்னா வச்சதுலேருந்து கொடுக்காது. அதுக்கப்புறம் அது வளர்ச்சி அடைஞ்சு பூ பூத்து காய் காய்ச்சி பழுக்கிறதுக்கு ஒரு 2 மாதம் 2.5 மாதம் ஆகும். 3 மாதத்துலேருந்து நமக்கு தொடர்ந்து அதில் காய்கள் கிடைக்கும். இந்த அளவுக்கு நிறையா நீங்கள் வந்து இதுலேருந்து மகசூல் எடுக்கலாம். அதாவது காய்ச்சிக்கிட்டே இருக்கும், கொத்து கொத்தாக காய்ச்சிக்கிட்டே இருக்கும், பார்க்க ஆசையாக இருக்கும். அந்தளவுக்கு வந்து தக்காளியோட வந்து நம்ம வீட்டு தோட்டத்தில் நம்ம செய்கிறது வந்து அந்தளவுக்கு நமக்கு வந்து அதில் மகசூல் கிடைக்கும். நல்ல ஒரு இயற்கையான உரங்கள் பயன்படுத்துறதுனால இந்தளவுக்கு அது வந்து நமக்கு காய்க்கக்கூடியது. அது மாதிரி உடம்புக்கும் நல்லது. தக்காளி சாப்பிட்றதுனால வந்து வேறு அதிகமான பெரிய பிரச்சனைகள்லாம் எதுவும் வராது. தக்காளி வந்து இல்லாமல் எந்த ஒரு சாப்பாடு உணவுகளும் செய்யவும் முடியாது. அதனால் தக்காளி வந்து சமையலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காய்கறியில் அதுவும் ஒன்று. அதனால் நீங்களும் வந்து வீட்டு தோட்டத்தில் இந்த மாதிரி தக்காளிகளை செடிகளை பயன்படுத்தி நீங்களும் அதிலேருந்து நீங்கள் வளர்த்து அதை பராமரித்து அதில் உள்ள காய்களை எடுத்து நீங்களும் நல்ல விதமாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கணும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நானும் ஒரு விவசாயி தான். எங்கள் வீட்டில் ஒவ்வொரு தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒன்றும் நாங்கள் வந்து வச்சு பயிர் பண்ணி நாங்களே அதை வந்து எங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு நாங்கள் தினசரி உணவுக்காக நாங்கள் எடுத்துக்கிறோம். அதிகமான முறையில் போய் வெளியெல்லாம் நாங்கள் எதுவும் வாங்குறது கிடையாது அதிகமாக. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் தோட்டத்தில் நீங்களும் பயன்படுத்தி இந்த மாதிரி முறையில் பராமரித்து இன்னும் நிறையா செடிகளை வளர்த்து அதையும் நீங்களே பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. எந்த ஒரு பிரச்சனையும் வராது, பக்க விளைவுகள் எதுவும் வராது. நீங்களும் இந்த மாதிரி முறையில் பயன்படுத்தி ஆரோக்கியமாக இருக்கணும். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள அந்த பெல் பட்டனை ஆன் பண்ணிங்கன்னா ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ என்னங்கிறதே நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும். இன்னும் நிறையா வீடியோக்கள் நாங்கள் வந்து எங்கள் தோட்டத்தில் உள்ள வீடியோக்கள் இது காய்கறிகள் பற்றியே நான் வீடியோக்கள் எடுத்து போடுறேன், பாருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.